வணக்கம். ஃபேஸ்புக்கில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அது தெலுங்கானாவில் கேடி ராமராயர் வந்து ஆப்பிள் சிஇஓ டிம் குக் வந்து ஆப்பிள் டெவலப்மெண்ட் சென்டர் லான்ச்சுக்கு தெலுங்கானாவுக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 2 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து வியூ பண்ணியிருக்காங்க அந்த ஃபேஸ்புக் வீடியோவை. அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா படித்து பார்த்தேன். இது மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து ஏன் ஸ்டேட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து எக்ஸ்ட்ரானரி ஸ்பீச் மார்வலஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவரவரே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேடி ராமராய வந்து எங்கே படித்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து எம்பிஏ வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் இ-காமர்ஸ் அதில் தான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காரு. அதனால் அவர் வே ஆஃப் ஸ்பீச், அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா அவர் படித்தது எல்லாமே வந்து யூஎஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு. யூஎஸில் வந்து ஒரு செக்யூரிட்டி கூட வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். ஆனால் இங்கே அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து டிம் குக் முன்னாடி வந்து அவர் ஸ்பீச்சில் எல்லாமே மார்க்கெட்டிங் ரிலேட்டட் தான். எனக்கு தெலுங்கானா இருக்குது, தெலுங்கானாவில் வந்து நீ எப்போ வேணாலும் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், உனக்கு எல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக மார்க்கெட்டிங் பண்ணார். அவரோட படிப்பும் வந்து மார்க்கெட்டிங்னால ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஆனால் நீங்கள் இதற்கு பின்புலமாக வந்து அவர் என்னென்ன பேசியிருக்காரு, அதில் கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் யாரையும் வந்து போய் சந்திக்க தேவையில்லை, எங்கள் தெலுங்கானாவுக்கு வந்துட்டு இங்கே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். நாங்கள் உங்கள்கிட்ட பெட்டிஷன் வாங்கிட்டு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நாங்கள் கூப்பிட்டு சைன் பண்ண வச்சு எல்லாம் அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வருவோம். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஓகேவா எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். எஸ் சொன்னீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் யாரையும் சந்திக்க தேவையில்லை, உங்களுக்கு வந்து லா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எங்கள் கவர்மெண்ட் மட்டும்தான் லா நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லேயும். தமிழ்நாட்டில் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோக்கியா வந்துச்சு, நோக்கியாவுக்கு வந்து பிளேஸ் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவனோட எல்லா மொபைலையும் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் ரீச் பண்ணால் அவனோட மார்க்கெட்டிங் முடிஞ்சு ஓரளவுக்கு சேச்சுரேஷன் ஆயிடுச்சு இந்தியாவில் நோக்கியாவோட மொபைலு. அதனால க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டான். அதில் வந்து அவன் அடைஞ்ச லாபம் வந்து பல ஆயிரம் கோடிகள். ஆனால் மக்கள் அதில் பலன் அடைந்தது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சில 100 கோடிகள் மட்டும்தான். அதே வேலை தான் இப்போ டிம் குக் வந்து ஆப்பிள் இங்கே கொண்டு வர்றாரு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக மோஸ்ட்லி ஆப்பிள் ப்ராடக்ட் யூசர்ஸ் வந்து அமெரிக்கா, சைனா 2 கண்ட்ரி தான் வந்து பயங்கரமாக ஆப்பிள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சைனாவில் வந்து ஆப்பிளோட மார்க்கெட் ஃபுல்லாக டவுனு. அதனால ஆப்பிளோட ரெவன்யூ வந்து லாஸ் ஆயிடுச்சு. அந்த ரெவன்யூவை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா தான் வந்து அடுத்து 1.2 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்கும். மார்க்கெட்டிங் டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. டார்கெட் எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து டார்கெட் வந்து இந்தியா தான். அதனால தான் வந்து சும்மா இத்தனை வருஷம் வராத ஒரு ஆப்பிளோட சிஇஓ இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து எல்லா மினிஸ்ட்ரிஸையும் எல்லாத்தையும் பார்க்குறதுன்னு காரணம் இந்தியாவோட அந்த டெவலப்பிங் மக்கள் தொகையோட எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட வந்து தன்னோட ப்ராடக்டை செல் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் வர்றோம். மக்களுக்கு வந்து தொண்டு எதுவும் செய்யறதுக்காண்டி வர கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் லாபம் அடைகிறான்னா இவன் வந்து ஒரு 10,000 20,000 கோடி ரூபாய் வந்து லாபம் பார்த்துட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நோக்கியா பண்ண அதே வேலை தான் எல்லா கம்பெனியும் பண்ணுவானுங்க. வெளிநாட்டிலேருந்து வர்ற எல்லா கம்பெனி அவனோட வேலை வந்து வர்றோம், சம்பாதிக்கிறோம், ஓகே இந்த கண்ட்ரி முடிஞ்சப்பா, இனிமேல் வந்து வேற எந்த கண்ட்ரி இருக்கு, அடுத்த டெவலப்பிங் கண்ட்ரி பங்களாதேஷ் இருக்கா, இல்லை பாகிஸ்தான் இருக்கா, இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியை நோக்கி மூவ் பண்ணி போயிடுவானுங்க. கடைசியில் வந்து நம்ம தான் ஸ்ட்ரகிள் ஆகணும். நம்ம அவர் கொடுத்த ஒரு கிளியரான ஒரு ஸ்பீச்சை மட்டும் வச்சுட்டு எல்லா பேர் வந்து இந்த மாதிரி வந்து அடியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி இல்லை, கேரளாவுக்கு இது மாதிரி ஒரு மினிஸ்டர் வேணும், கர்நாடகாவுக்கு இது மாதிரி ஒரு மினிஸ்டர் வேணும், எல்லாருமே வந்து தன்னோட மனதை குமுறல்களை வந்து காமிச்சிருக்கீங்க. ஆனால் பேக்ரவுண்டில் வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காரு. அவரோட அப்பா வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், அவர் ஸ்கூல்ஸு அவரோட காலேஜிங்ஸு எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்துச்சு. அதனால அவரோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதை மட்டும் ஒரு கம்யூனிகேஷனை மட்டும் வச்சு யாருமே வந்து நீங்கள் முடிவு பண்ணிடுறாங்க. இது மாதிரி வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் வந்து ஒரு சின்ன ஒரு தொழிலாளி கூட இந்த அளவுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அதனால் நம்ம கண்ட்ரியோட
டெவலப்மெண்ட் இந்த ஆப்பிள் வர்றதுனால என்ன டெவலப்மெண்ட் கிடைக்க போகுது, என்ன ஏது அப்படின்றத மட்டும் நம்ம அலசி ஆராய்ஞ்சா போதும். நன்றி.